என்னடே அஞ்சலி! இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீ வசமா மாட்டிக்கிட்டியா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால தப்பிக்கவே முடியாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. ஏற்கனவே எவ்வளோ விஷயத்துல நீ சிக்க வேண்டியது. ஆனா சிக்காம போயிட்ட. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன அரெஸ்ட் பண்றதுக்கு சரியான ஆதாரங்கள், சரியான ஒரு எவிடன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்திருக்கேன். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால தப்பிக்கவே முடியாது அப்டின்ற மாரி சொல்லி, நம்ம மகேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மாஸ் என்ட்ரி வந்து குடுத்திருக்காரு. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இத பார்க்கும்போது, அது மட்டும் இல்லாம நம்ம மகேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மாஸ் என்ட்ரி குடுத்தத பார்க்கும்போது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஹேப்பியா தான் இருக்கு. ஏன்னா நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு இந்த அஞ்சலி எல்லாம் சும்மா விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது. ஏற்கனவே அந்த குழந்தை விஷயத்திலேயே அவ அவ்ளோ பெரிய ஃப்ராட் தனம் பண்ணும்போது, அமைதியா கேஸ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள தள்ளியிருந்தாங்க அப்படின்னா, இது இந்த இத்தன நாளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அவ மாறி அதாவது மனசு மாறியிருப்பா. ஆனா இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவர இவ்ளோ ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுமே கூட, இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன மாற்றமும் அவகிட்ட இல்ல அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு பயங்கர கோவமா இருந்துகிட்டு இருந்துச்சு. கடைசியில இந்த அஞ்சலி, பைரவி இவங்க எல்லாருமா சேர்ந்து போட்ட பிளான் தான் இது. அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இதுக்கப்புறமும் அவள சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாரி முடிவு பண்ணி தான் ஏசிபி மகேஷ் சார வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சு, இப்போ இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அந்த வார்டு பாய புடிச்சு, அடிச்சு, விசாரிச்சு எல்லா உண்மையுமே வாங்கிடுறாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டரும் வாக்குமூலம் குடுத்துடுறாங்க. இந்த மாரி பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ எல்லா எவிடன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி இப்போ அஞ்சலி மேல இந்த ஒரு கேஸ் மட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அஞ்சலி மேல வந்து பார்த்தீங்கன்னா, பழைய கேஸ் எல்லாத்தையுமே தூக்கி போடுறாங்க. ஏற்கனவே பெண்டிங்ல இருக்கிற கேஸ் எல்லாத்துக்குமே நம்ம இலக்கியாவும் கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு எக்ஸ்கியூஸ் வந்து குடுத்து வந்து விட்டுருந்தாங்க. இப்போ நம்ம மகேஷ் சாருக்கு வந்து ஃபோன் பண்ணி, மகேஷ் சார் உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. கையில ஹேண்ட் கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வாங்க. அநேகமா வந்து பார்த்தீங்கன்னா அநேகமா இல்ல, கன்ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிய அரெஸ்ட் பண்ணி நீங்க கூட்டிட்டு போற மாரி இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. மகேஷ் சாருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா, இந்த அஞ்சலி பண்ண காரியத்துக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து இவ்ளோ பெரிய அடிய குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நினைக்கிறது உண்மையிலேயே கரெக்ட் தான். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மகேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா, துள்ளி குதிச்சு ஓடி வந்துட்டு இருக்காரு. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு, "அப்பாடா தப்பிச்சுட்டோம்டா" அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா, இதுக்கப்புறம் தான் சிக்க போறோம் அப்படின்றது அவளுக்கு தெரியல. ஒரு பக்கம் கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு பார்த்து அஞ்சலி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அஞ்சலியோட நாடகம், டிராமா வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸா இருந்துட்டு இருக்கு. "இலக்கியா, கார்த்திக் கூட என்ன சேர்த்து வச்சுரு. இதே மாரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா சாகறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல." அப்படி இப்படின்ற மாரி சென்டிமென்ட்டா வந்து பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம மகேஷ் சார பார்த்த உடனே அவளுக்கு செம்ம அதிர்ச்சி. அ மகேஷ் அதாவது சார் எதுக்காக வந்திருக்காரு? அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியோட கேட்கும்போது, உன்ன வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு மாட்டி தர தரன்னு இழுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன். நீ மட்டும் இப்ப எனக்கு கோஆப்பரேட் பண்ணல அப்படின்னா, கன்னு வச்சிருக்கேன் பாரு. சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்." அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம மகேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கன் பாயிண்ட்ல வச்சு இந்த அஞ்சலிய இப்போ அரெஸ்ட் பண்ண போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.